டுடே நம்ம ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டரான ஃபார்மசூட்டிக்ஸில் சைஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற சாப்டரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைஸ் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் சைஸ் ரிடக்ஷன்? சைஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு. லார்ஜ் யூனிட் மாசஸை ஸ்மால் யூனிட் மாசஸாக கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் சைஸ் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சைஸ் ரிடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் லார்ஜ் சாலிட் யூனிட் மாசஸ் vegetables or chemical substance into small unit masses which are coarse particles or fine particles. இதுதான் சைஸ் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சைஸ் ரிடக்ஷன் வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். சைஸ் ரிடக்ஷன் இஸ் காமன்லி எம்ப்ளாய்டு இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. சைஸ் ரிடக்ஷனுக்கு ஒரு அனதர் டேர்ம் ஒன்று இருக்குது, கம்யூனேஷன். கம்யூனேஷன் இஸ் அனதர் டேர்ம் யூஸ்டு ஃபார் த சைஸ் ரிடக்ஷன். ஓகே, நம்ம இந்த சைஸ் ரிடக்ஷனில் டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் காமன்லி எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் சைஸ் ரிடக்ஷனோட அனதர் டேர்ம் வந்து கம்யூனேஷன். அப்புறம் சைஸ் ரிடக்ஷனில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு 9 ஃபேக்டர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹார்ட்னஸ், செகண்ட் ஒன் ஃபைப்ரஸ், தேர்ட் ஒன் ஃப்ரையபிள், ஃபோர்த் ஒன் எலாஸ்டிக் ஆர் ஸ்டிக்கி, ஃபிஃப்த் ஒன் மெல்ட்டிங் பாயிண்ட், சிக்ஸ்த் ஒன் ஹைக்ரோஸ்கோபிக், செவன்த் ஒன் பியூரிட்டி ரெக்வர்டு, எயித் ஒன் மாய்ஸ்சர் கண்டென்ட், நைன்த் ஒன் பல்க் டென்சிட்டி. இதுதான் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆன் சைஸ் ரிடக்ஷன். நம்ம ஒவ்வொரு ஃபேக்டராக தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட்னஸ்ஸு. இது வந்து ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். இட் இஸ் ஈஸியர் டு பிரேக் சாஃப்ட் மெட்டீரியல் தென் ஹார்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அயோடின், ஹேமர் மில் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு ஹேமர் மில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஈஸியர் டு பிரேக் சாஃப்ட் மெட்டீரியல் தென் ஹார்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைப்ரஸ், நார் உள்ள பொருட்கள். இது வந்து நேச்சராகவே தீஸ் ஆர் டஃப் இன் நேச்சர். எ சாஃப்ட் டஃப் மெட்டீரியல் ஹேஸ் மோர் டிஃபிகல்ட்டி தென் அ ஹார்டு பிரிட்டில் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரவுல்ஃபியா, ஜிஞ்சர். ரவுல்ஃபியா அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ட்ரக்கு. அது வந்து மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹை பிபிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இஞ்சினா நார்மலாக நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருட்களை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுற அப்படின்னா கட்டர் மில் யூஸ் பண்ணி கட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஹார்ட்னஸ்ஸு. இப்போ ஃபைப்ரஸ் பார்த்துருக்கோம். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்னஸ் பற்றி பார்த்தோம், செகண்ட் ஃபைப்ரஸ்ஸு, தேர்ட் ஒன் வந்து ஃப்ரையபிள். ஃப்ரையபிள் மீன் பிரிட்டில் சப்ஸ்டன்ஸ் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் இன்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ். இதில் என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெக்கானிசம் யூஸ் இஸ் அட்ரிஷன், இம்பேக்ட் அண்ட் ப்ரெஷர். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். ஃபோர்த் ஒன் இஸ் எலாஸ்டிக் இல்லைன்னா ஸ்டிக்கி. ஸ்டிக்கி மீன் ஒரு பிசு உள்ள தன்மை. பிகம் சாஃப்ட் டியூரிங் மில். லோ மெல்ட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஷுட் பி சில்டு பிஃபோர் மில்லிங். இதுக்கு என்னென்ன மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டா ஹேமர் மில், கோலாய்ட் ஆர் ஃப்ளூயிட் எனர்ஜி மில். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எலாஸ்டிக் இல்லை ஸ்டிக்கிக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு சிந்தட்டிக் கம், வேக்ஸஸ் அண்ட் ரேசின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டு. மெல்ட்டிங் பாயிண்டில் வேக்ஸஸ் சப்ஸ்டன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இந்த எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து பண்ணும்போது சாஃப்ட்னாக இருக்கும். டியூரிங் சைஸ் ரிடக்ஷன் டியூ டு ஹீட் ஜென்ரேட்டட். ஹீட் வந்து ஜென்ரேட்டட் ஆகும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சாஃப்டன் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக திஸ் இஸ் அவாய்டட் பை கூலிங் த மில் அண்ட் சப்ஸ்டான்சஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹைக்ரோஸ்கோப்பிக்கு. ஹைக்ரோஸ்கோப்பிக்கில் மோஸ்ட் சர்டைன் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆயிரும். சர்டைன் சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ்ஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரேப்பிட்லி. திஸ் வெட் மாஸ் ஹேம்பர்ஸ் தி மில்லிங் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொட்டாசியம் கார்பனேட். இதுக்கு வந்துட்டு நம்ம பால் மில் வந்து யூஸ் பண்ணுறோம். க்ளோஸ்டு சிஸ்டம் சச்சஸ் போர்ஸ்லின் பால் மில் இஸ் யூஸ்டு. செவன்த் ஒன் வந்து பியூரிட்டி ரெக்வர்டு. பியூரிட்டி மீன்ஸ் தூய்மை. சைஸ் ரிடக்ஷன் ஆஃப் சச் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் லீட்ஸ் டு பி அப்ரசிவ் வியர் ஆஃப் மில்லிங் பார்ட்ஸ் காசிங் கண்டாமினேஷன். இப்போது நம்ம வந்து சைஸ் ரிடக்ஷன் பண்ணும்போது அந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம போடும்போது கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து ஒரு கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மில்க் ஷுட் பி த்ரோலி கிளீன்டு பிட்வீன் டிஃப்ரெண்ட் பேட்சஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு பேட்சாக நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு பேட்ச்க்கும் நம்ம அந்த பண்ணும்போது கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட். Moisture content presence of more than 5% moisture influence hardness, toughness, stickiness of substances. In general, materials with moisture content below 5% suitable for dry grinding and 50% for wet grinding.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் பல்க் டென்சிட்டி. இப்போ அவுட்புட் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா பல்க் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அவுட்புட் ஆஃப் சைஸ் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் இன் மெஷின் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பல்க் டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டான்சஸ். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டெஃபினிஷனும் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆன் சைஸ் ரிடக்ஷன் பற்றியும் உங்களுக்கு நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, bye. Thank you for watching.